வணக்கம். நெருப்பு தமிழர். மறைந்தார் அண்ணன் ரோபோ சங்கர் அவர்கள். என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை அண்ணனுடைய குடும்பத்திற்கு பகிர்ந்து கொள்கின்றேன். ஒரு உண்மையான ஒரு கடினமான ஒரு உழைப்பாளி, சினிமாவினுடைய ஒரு போராளி. தன்னுடைய வாழ்நாளில் ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்து கடினமாக உழைத்து ஒரு மேடை கலைஞனாக உருவெடுத்து அதில் பல்வேறு விதமான அவதாரங்களை காட்டி, அது மட்டுமல்ல சென்னையினுடைய ஆனழகன் பட்டம் வென்று பல சாதனைகளை படைத்து இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த சின்ன திரையில் இருக்கக்கூடிய அனைத்து நடிகர்களுக்கும் விதிவிலக்கு அண்ணன் ரோபோ சங்கர் தான். இப்போ ரோபோ அப்படிங்கிற ஒரு அடையாளம் என்பது அண்ணன் ரோபோ சங்கருக்கு தான் நம்ம பயன்படுத்துகிறோம். அப்படின்னா இந்த ரோபோ சங்கர் அப்படிங்கிறத நான் அமெரிக்காவில் இருந்து நான் பதிவு செய்கிறேன். இந்த காணொலியை அமெரிக்காவில் இருந்து சொல்லும்போது ரோபோ அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு அடையாளம் மிக்கவர் சங்கர் தான். அந்த அளவிற்கு தன்னுடைய உழைப்பால் உயர்ந்தவர் 46 வயதில் காலமானார் என்கின்ற ஒரு செய்தி பெரும் துயரத்தை ஏற்படுத்தியிருக்கு. சின்னத்திரையில் இருக்கக்கூடிய நடிகர்கள், மேடை கலைஞர்கள், தெருக்கூத்து கலைஞர்கள், இவர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கி வளர்ந்துருக்கக்கூடிய சிவகார்த்திகேயன் வரைக்கும் முன்னுதாரணமாக திகழ்ந்தவர் இவர் தான். இந்த பலகுரல் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு, தனிப்பட்ட ஒரு அந்தஸ்தை கொண்டு வந்தவர் அண்ணன் ரோபோ சங்கர் தான். அப்படி தன்னுடைய திறமையால், தன்னுடைய உணர்வால் சினிமாவை எந்த அளவிற்கு காதலிக்கக்கூடிய ஒருவனாக சினிமாவோடு கலந்து வாழ்ந்த ஒரு மனிதர் இன்றைக்கு மறைந்துட்டார் அப்படின்னு நினைக்கும்போது ஒரு மிகப்பெரிய வேதனையாக இருக்குது. ரோபோ சங்கரனுடைய மறைவு உண்மையிலேயே இது யாருமே நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்படி ஒரு மறைவை எதிர்பார்க்கலை. நம்ம அண்ணன் மதுரை மாவட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனாலும் ஏரியூர் கிராமத்தில் தான் அவர் பிறந்திருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு சில தகவல்கள் வருது, சிவகங்கை மாவட்டத்தில். அதனால் இவங்க எல்லாருமே மதுரை மாவட்டம் அப்படின்னு ரொம்ப எளிமையாக சொல்கிறாங்க. ஒரு சாதாரணமான ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்து தனக்கென ஒரு தனி முத்திரை பதித்து இன்றைக்கி சின்னத்திரையில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு பெரிய உதாரணம். இன்னைக்கு கேபிஒய் பாலா வரைக்கும் இருக்கிறாங்க, அமுதவாணன் இருக்காங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகராக இன்றைக்கி சிவகார்த்திகேயன் இருக்கார். அப்படின்னா இதற்கெல்லாம் மிக முக்கிய காரணம் இவர் தான். அண்ணனுடைய மறைவை நான் என்ன சொல்கிறதுனே எனக்கு புரியலை. இப்போது இப்படிப்பட்ட ஒரு கலைஞன் இவ்வளவு எந்த ஒரு குரலையும் அந்த நடிகரை போல பேசக்கூடிய ஒரு இயல்பு படைத்தவர், தன்னுடைய அந்த உடல் மொழி மூலமாக அதை அப்படியே வெளிப்படுத்தக்கூடியவர் இன்றைக்கு நம்மோடு இல்லை அப்படின்னு நினைக்கும் போது ஒரு மிகப்பெரிய வேதனையை ஏற்படுத்துது. அண்ணன் அவர்களுக்கு புகழ் வணக்கம். அண்ணன் அவர்களினுடைய மறைவு பேரதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கு. ஆழ்ந்த அனுதாபங்களை பகிர்ந்து கொள்கின்றேன்.